இங்க நம்ம கிட்ட ஒரு வட்டம் இருக்கு. அதோட மையம் ஓன்னு வச்சுக்குவோம். பூஜ்ஜியம் கிடையாது, ஓ. இப்போ இந்த வட்டத்துக்கு வெளியில நாம ஏதாவது ஒரு புள்ளிய வைக்கலாம். அதுக்கு ஏன்னு பெயர் வைக்கலாமா? சரி, இப்போ இந்த புள்ளி ஏ. நமக்கு நல்லா தெரியும், ஒரு வட்டத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு புள்ளியில இருந்து அந்த வட்டத்துக்கு 2 தொடுகோடுகள் வரையலாம் இல்லையா? சரி, இப்போ அத வரையலாம். ஒரு தொடுகோடு இதோ இப்படி வரும். அதாவது வட்டத்துல ஒரே ஒரு புள்ளியில மட்டும்தான் தொட்டுட்டு போகணும். இப்போ இன்னொரு தொடுகோட்டை இதோ இப்படி வரையலாம். வரைஞ்சாச்சு. இந்த தொடுகோடு இந்த ஒரே புள்ளியில மட்டும்தான் தொட்டுட்டு போகும். இதோ இங்க இருக்கிற புள்ளிய பின்னு வச்சுக்கலாமா? சரி, இதுதான் பி. இப்போ இந்த புள்ளிய சின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இந்த ஏபிங்கிற கோட்டு துண்டும் ஏசிங்கிற கோட்டு துண்டும் சமமா இருக்குதா அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த 2 கோட்டு துண்டுங்களையும் வேற ஒரு நிறத்துல குறிச்சிக்கலாம். வேறுபாடு தெரியணும் இல்லையா? அதாவது ஏபியும் ஏசியும் ஒத்த பக்கங்கள்னு நிரூபிக்க போறோம். இப்போ எப்படி நிரூபிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இங்க நாம இப்போ 2 முக்கோணங்களை வரைய போறோம். அதாவது ஓவையும் ஏவையும் இணைக்கலாம். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? OBA மற்றும் OCA அப்படிங்கிற 2 செங்கோணம் இருக்கு. ஒரு வட்டத்துல இருக்கக்கூடிய தொடுகோடும் ஆரமும் ஒன்னை ஒன்னு செங்குத்தா தொட்டுக்கொள்ளும். இது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? இந்த பண்பைத்தான் நான் இங்க பயன்படுத்த போறேன். இதுல முக்கோணம் OBAவில் தொடுகோடும் ஆரமும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளி தான் செங்கோணம். அப்படி இல்லைன்னா 90 பாகைன்னு வச்சுக்கலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். OBயும் OCயும் வட்டத்தோட ஆரங்கள். நமக்கு ஏற்கனவே தெரியும், வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆரங்களும் சமம். அதாவது OB சமம் OC. அப்படின்னா இதோ இத இப்படி குறிச்சிக்கலாம். இப்போ இந்த முக்கோணங்கள்ல OA அப்படிங்கிறது பொதுவான பக்கம் இல்லையா? அதாவது 2 முக்கோணங்களுக்கும் பொதுவான பக்கம். அதையுமே நாம இதோ இப்படி குறிச்சிக்கலாம். இதுல நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, 2 முக்கோணங்கள்ல ஒரு கோணம் மற்றும் 2 பக்கங்கள் சமம் அப்படின்னா 3வது பக்கமும் சமமா தான் இருக்கும். அதாவது பக்கம் கோணம் பக்கம் பண்பின்படி இந்த 2ம் ஒத்த முக்கோணங்களும் ஒத்த முக்கோணங்களே. அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றப்படி 3வது பக்கமும் சமமா தான் இருக்கும். அப்படின்னா இதோ இந்த 2 பக்கமும் சமம். அதனா இதோ இப்படி குறிச்சிக்கிறேன். அப்படின்னா நாம நிரூபிக்க நினைச்ச விஷயத்த இப்ப நிரூபிச்சிட்டோம். அது என்ன தெரியுமா? ஏபியும் ஏசியும் சம நீளமுடையது. இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு இல்லையா? ஒரு வட்டத்துக்கு வெளியில இருக்கும் புள்ளியில இருந்து வரையப்படும் 2 தொடுகோடுகளும் சமமான நீளமுடையது.